அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அத அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன், இதை கொடுத்துரு. சரிங்க, நான் வண்டி எடுத்துட்டு போறேன், அவர்கிட்ட சொல்லிடு. எங்கடா அந்த ஜீப்? நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ, ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போயிடுவானே. ஐயோ ஐயோ. டேய், ஏங்க அடிக்கிறீங்க? டேய், நீ என் கூட வாடா. வர மாட்டேன். எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா. ஏறா ஏறு. அதான் வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வர போறானே. ஸ்டீரிங் நட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ, பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ, அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி. கபாதி உங்களுக்கு எதுனா ஆச்சு, நீ தொலைச்சே சொல்லிட்ட. நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ், நிறுத்து. இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டியை எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இங்கதான் விழுந்திருக்கணும். ஸ்டீரிங் நட். ஹரிஷ், அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன்? அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான். டேய், உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா. அன்னைக்கு ஃபாரினர் ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னல, அவனுக்கு அட்ரஸ் கொடுத்திருந்த, அவன் வச்சிருக்கான். எவ்வளவு அருமையா இருக்குல்ல? உனக்கும் விவசாய இல்ல, அந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் விவசாயம் இல்ல. ஏண்டா? லவ்வர்ஸ் போட்டோ எடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமா இருக்கும்போது எடுக்கணும்டா. அதை விட்டு சுண்டல் சாப்பிடறதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதையும் இந்த போட்டோவே வேஸ்ட். தெரியும், இது வேண்டாம், வேற நல்ல போட்டோ எடுத்து. என்னடாச்சு? உனக்கு பிடிக்கல, பேசாம இருக்க வேண்டியதானடா. ஏண்டா தூக்கிறது? இது உனக்கு வெறும் போட்டோவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது என்னுடைய காதல். நானும் அவளை சேர்ந்து இருக்கிற முதல் போட்டோடா இது. அதுல என்னோட உருவம் மட்டும் இருந்தது, அழிஞ்சு போறது நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவளோட உருவம் அழியிறது என்ன தாங்க முடியாதுடா.
என்னைக்கு இருந்தாலும் உன் நெத்திக்கு வரப்போற குங்குமம் என் கையால தான் வரணும். சொல்லுங்கடா. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன். ஏய் மச்சான், கதா கூடு. கதா, நீ வாமா. ஹலோ இன்ஸ்பெக்டர், கம் ஆன் கம் ஆன். வாங்க எஸ்ஐ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வரலன்னு வெச்சுங்க, உங்களை தேடி நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பேன். உட்காருங்க. அப்படியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரவுடி கும்பலிங்க வந்து என் பர்சனல் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்களை எப்படியாவது ஊட்டிய விட்டு விரட்டணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இது என்னங்க பெரிய விஷயம்? நாளைக்கே அவங்களை அடிச்சு வச்சுட்டா போகுது. சும்மாரியா, இங்க பாருங்க, ஊட்டிக்கு வர்றவங்களை காரணம் இல்லாம அனுப்ப முடியாது. அவங்க உங்களை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? என்ன சார், நீங்க இருக்கும் போது கம்ப்ளைண்ட் எதுக்கு? திடுதுப்புன்னு யாரு பேர்லயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. போதா குறைக்கு எங்களை பத்தி மக்கள்கிட்ட நல்ல பேரு கடிச்சு கொதறிடுவாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க மனசு வச்சா முடியாதா? உங்களோட கம்ப்ளைண்டும் அவங்க தப்பு பண்ணுனதுக்கான ஆதாரமும் கிடைச்சுன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன். குட்டிங்களா, இந்தா சாப்பிடுங்கடா. ஏய், என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க. உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க, சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா. இது நம்ம கிளி, செல்ல கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க, கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. ஏய், நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத, பூனை கையில கொடுத்துறாதுன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. ஏய். ஐயோ, நானாடா முட்டாள்தனமா பேசுறேன்? அங்க பாருடா, 3 குரங்கு பொம்மைய போட்டு கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காதன்னு போட்டிருக்க. அது மனுஷனுக்கு சொன்னதானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா 3 மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும். அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல, குரங்குகளுக்கு தான். ஐயோ, உன்ன மாதிரி 3 குரங்களுக்கு சொன்னதாது. தாத்தா தாத்தா, நீ 1/2 மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட. இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே. டேய், சாப்பாடையாவது போடுறா. போடுறேன். டேய், நில்லு. சாப்பாடை கீழே போட போறேன். டேபிள் எடுத்து வை. ராமு கோஷ்டிலே சாப்பிட்டாச்சா? அவங்க இல்லீங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒண்ணு இல்ல, பொட்டு வச்சு விட்டவன் பூ வச்சு விடலன்னா தப்புன்னு செத்து போன எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாரு. அதான் அந்த பூவை கொண்டு வந்திருக்கேன். ஏய், கொஞ்சம் இல்ல, இன்னைக்கு நீ இந்த பூவை வச்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்ச. ஏய், என்ன நடக்கும் சொல்லுங்கடா. வேணாம் பங்காளி, அதை எம்பள வாயில சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது போங்க. கேட்டல, திரும்ப திரும்ப.
ஏய் இத பாரு, நான் உன் வீட்டு வரைக்கும் பின்னாடியே வருவேன். நடுவுல எங்க அதை தூக்கி எறிஞ்ச அப்புறம் அவங்க சொல்ல வைக்கப்பட்டது நடந்துரும். போ போ. எங்க அடடா, கோவத்துல கூட அழகாத்தான் இருக்க. உம்மா. போ. ரோட்ல தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு நீதான் என் பொண்டாட்டின்னு மிரட்டி என் தலையில போ வைக்கிற அளவுக்கு வந்துட்டா உங்க ஃப்ரெண்டு. அத்தா இல்ல? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. லதாவுமா, என்ன பேச்சை காணோம்? பள்ளி வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டியா? லதா இஸ் தேர். ஹேய் லதா, கிட்ட இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு. ஹேய், இந்த Dressல நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மேன். இத பாத்தியா? நெக்லஸ் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தனை ராசியான வைரம். எப்படி இருக்கு? நல்லா இல்ல? பியூட்டிஃபுல்லா இல்ல? போட்டுக்கோ. வேண்டாம். பரவாயில்ல, போட்டுக்கோ மேன், போட்டுக்கோ. சொன்ன கேளுங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இத பாரு, இத இன்னைக்கு உனக்கு போட்டு விடாம நான் போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரியவங்க யாரும் வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறதும் நெக்லஸ் போடுறதும் முறையில்லை. முறையோட வந்தவங்க தான் அதை பத்தி பேசணும், நீ பேசக்கூடாது. பை பர்த் நான் அந்த வீட்டு மாப்பிள்ளை, நீ தந்தடி சாக்குல உள்ள வந்தவ. அத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் அடக்கி பேசு. சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணுகிட்ட எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். அவங்க சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஓ, நீ ஏன் அப்படி ஃபீல் பண்றியா? ஓகே,